நீங்கள் அன்பார்ந்த ஆயிரவிளக்கு தொகுதி மக்களே, நம்ம இருக்கிற பகுதி வந்து புட்டி பேகம் தெரு. புட்டி பேகம் தெரு எப்பொழுதும் திமுகவின் கோட்டை. புயலே வீசினாலும் சுனாமியை வீசினாலும் திமுக வென்ற கோட்டை புட்டி பேகம் தெரு. இங்க இருக்கிற நம் சிறுபான்மைய மக்கள், இஸ்லாமிய மக்கள் எப்பொழுதும் திமுகவின் தோழன் என்று சொல்ற கோட்டை நம்ம புட்டி பேகம் தெரு கோட்டை. இந்த கோட்டையை வந்து நிலைச்சு நிறுத்திருக்கார் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர், கழக தலைவர். அதனால்தான் கழக தலைவன் துணைவியார் துர்கா அண்ணி வந்து புட்டி பேகம் தெரு வந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. தமிழ்நாட்டின் முதல்வரின் துணைவியாரே நம்ம புட்டி பேகம் தெரு வந்து பிரச்சாரம் பண்றாங்கன்னா, அப்ப புட்டி பேகம் தெரு என்பது தமிழ்நாட்டு முதல்வர் மனதில் ஆழமா இருக்கிற தொகுதி. ஏன் இது முக்கியமான தேர்தல்னா, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அந்த கூட்டணி என்ன மோசமான விஷயம் பண்ணாங்க தெரியும், நம்ம எல்லாம் தெரியும். சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏ பில்லை கொண்டு வந்தார்கள். சிஏஏ பில்லோட அடிப்படை இங்க இருக்க சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்கு சொல்றேன், நீங்க இங்க பூர்வீக குடிகள் இல்ல, நீங்க வெளியேந்து வந்தவங்க என்று அரசியலமைப்பு சட்ட ரீதியாக சொல்ற ஒரு மோசமான சட்டம். அந்த சட்டம் நாளைக்கு பாஜக முழு கொடூர தாண்டவத்தோட வந்தா, இப்ப அசாம்ல நடப்பது போல் நேஷனல் ரெஜிஸ்டர் உருவாக்கி, உன் அப்பா எங்க, உன் தாத்தா எங்க, உன் கொள்ளு தாத்தா எங்க, உங்க கொள்ளு தாத்தாவோட அட்ரஸ் கொடுன்னு சொல்லி நீ இங்க உனக்கு குடியுரிமை கிடையாதுன்னு என்று தகர்க்கிற சட்டம் சிஏஏ சட்டம். இதை எதிர்த்து களமாடி போராடி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக காலம் என்ன பண்ணாங்க, சிஏஏ பில் நிறைவேறும் போது அதிமுக மட்டும் இந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை சட்டத்துக்கு எதிர்ப்பாக வாக்களிச்சிருந்தாங்கன்னா, இந்தியாவில் இருக்க பல்வேறு சிறுபான்மையினர்கள் பிரச்சனை இல்லாம இருந்திருப்பாங்க. உங்களுக்கு வட இந்தியாவில் நிறைய பேருக்கு உங்க இன்ஸ்டா ஸ்டோரி வருது, செய்திகள் வருது. என்ன செய்தி வருது, உங்களுக்கு குடியுரிமை இல்ல, அதனால உங்களுக்கு வாக்குரிமை இல்ல, நீங்க இந்த நாட்டை சேர்ந்தவர் இல்ல, இங்க நீங்க எந்த வகையான பொருள் உதவி பண்ண முடியாது, எதிலையும் முதலீடு பண்ண முடியாது, வீடு கட்ட முடியாது என்று உங்களை இரண்டாம் தர குடிமகனாக வட இந்தியாவில் உருவாக்கிட்டு இருக்காங்க. அது பாஜகவோட மோசமான மதவாத அரசியலோட வெளிப்பாடு. ஆனா தமிழ்நாடு இன்னைக்கு அமைதி பூமியா இருக்கிறது முக்கிய காரணம் என்னென்றால், இங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு தலைவர் இந்த புட்டி பேகம் சீட்ல தேர்ந்தெடுத்த ஆயிரங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நம் தலைவர், இந்த புட்டி பேகம் சீட் தேர்ந்தெடுத்த நம்ம சென்னை மேயர், இந்த புட்டி பேகம் சீட் தேர்ந்தெடுத்த உள்ளாட்சி அமைச்சர், இந்த புட்டி பேகம் சீட் எடுத்த துணை முதல்வர், இந்த புட்டி பேகம் சீட் தேர்ந்தெடுத்த திராவிட மாடல் முதல்வர் நமக்கு பாதுகாவலர் இருக்கிற ஒரே காரணத்தினால்தான் அந்த சிஏ சட்டத்தை எல்லாரும் கூட நம்ம நடைமுறைப்படுத்தாம தடுத்துட்டு இருக்கோம். தோழர்களே, இங்க இருக்க சிறுபான்மையினர்கள் சொல்றேன். அப்ப இங்க சிறுபான்மையினரோட உண்மையான பாதுகாவலன் யாருன்னா, இந்த கருப்பு சிகப்பு போட்ட திமுக காரன் தான் உண்மையான பாதுகாவலன். வராங்க, வெவ்வேறு ரூபத்துல வராங்க. நடிகர் கொண்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கனவு திட்டம் என்ன, அது என்ன, 2019 இருந்து பாராளுமன்ற தேர்தல், 2020 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இன்னொரு 24 அப்ப இன்னொரு பாராளுமன்ற தேர்தல், திமுக தொடர ஜெயிச்சுட்டே இருக்க ஏன் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. ஏன்னா இங்க இருக்க சிறுபான்மைய மக்கள் அனைவரும் அடிப்படையாக திமுக மேல இருக்க நம்பிக்கையின் பால் முழுவதுமா வாக்களிக்கிறாங்க. இங்க விளிம்பு நிலை மக்கள், பெண்கள் வாக்களிக்கிறாங்க. இவங்க வாக்குகளை திசை திருப்பினா திருப்பியா நம்ம பாஜக அதிமுக ஆட்சி பிடிச்சான் என்று திசை திருப்புவதற்காகவே ஒரு நடிகனை விட்டுருக்காங்க. இதுதான் அவங்க டிசைன், இதுதான் அவங்க பிளான். இப்ப அவங்கள வந்து ஊடுருவறதுக்கு வேற வழி தெரியல. நேரடியா பேசி பார்த்தாங்க, போய் பிரச்சாரம் பண்ணி பார்த்தாங்க, வேலைக்கு ஆகல. இங்க கோட்டையில நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கிறனாலதான். இங்க இருக்க மக்களை உணருங்க, இந்த 2026 தேர்தல்ல ஏதோ ஒரு மருத்துவர் இல்லைன்கோ ஒரு டாக்டர் இல்லைன்கோ நீங்க போடுற வாக்கு கிடையாது. இது நம்மளோட குடியுரிமையை பாதுகாக்கிறதுக்கான தேர்தல். எக்காரத்து கொண்டும் பாஜகவையும் அதிமுகவையும் அரசு அரணியில் அமர வைக்காம தடுக்கிற தேர்தல். பாதுகாக்க அரண் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டு முதல்வர் இல்ல. நேற்று மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்றார், தலைவரே முதல்வரே நீங்க தனியா இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவே உங்க பின்னாடி இருக்கேன்னு என்றார் தமிழ்நாட்டு முதல்வர்.
இங்க இருக்க சிறுபான்மை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களே, உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பிரிட்ஜ் 10 வருஷமா மூடி இருந்தது. இந்த சப்வேல நம்ம இங்க இருக்க தோழர்கள், நம்ம வட்ட செல பீட்டர் என்ன சொன்னார், ஆய்வு மேற்கொண்டு நம்ம இந்த பிரிட்ஜை திறந்ததுக்கு அப்புறம் தான் திறந்தாங்க. நம்ம ஆட்சியதுக்கு அப்புறம் திறந்தோம். பல்வேறு மழைநீர் கால்வாய் பணிகள், கழிவுநீர் கால்வாய் பண்ணிட்டு இருக்கோம். 3 பம்பிங் ஸ்டேஷன் போட்டிருக்கோம். ட்ரைனேஜ் பிரச்சனை சால்வ் பண்ணிருக்கோம். பக்கத்து தெருல நலத்திட்டங்கள் உதவிகள் கொடுக்கறாங்க. எங்களுக்கு நலத்திட்ட உதவி வருதே வரலையே என்ற ஏக்கம் நிறைய பெண்கள் என்கிட்ட சொன்னாங்க. கட்டாயமாக அந்த குறையை நிவர்த்தி பண்ணி புட்டி பேகம் தெரு எப்பொழுதும் நம் திமுக கோட்டை, எப்பொழுதும் திமுக கோட்டை என்று அடிப்படைய உண்மையை வாக்குறுதியை கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.